Hi friends, welcome to Anuwin Kitchen. இன்னைக்கு நம்ம Anuwin Kitchenல பார்க்க போற ரெசிபி பட்டர் சிக்கன். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ ரொம்பவே க்ரீமியாக சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே சுலபமாக ரிச்சாக க்ரீமியாக பண்ண முடியும். ஸோ வாங்க இந்த பட்டர் சிக்கனை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இப்போ பவுலில் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து இதோட நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. ஸோ இதோட ஒரு 1/2 லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுறலாம். ஸோ அடுத்து சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் ஊறுற டயத்தில் நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கோங்க. ஸோ பட்டர் நல்லா உருகுனதும் 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினது இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அடுத்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து இதோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வேகிறதுக்கு இதோட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வேக விடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 10 முந்திரி பருப்பை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை 1 by 1 சேர்த்துக்கலாம். ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ மசாலா நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய பட்டர் சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ பட்டர் நல்லா உருகுனது இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ இதோட 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஸோ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கனையும் சேர்த்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான். ஸோ இது க்ரீம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுவோம். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதோட நம்ம கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதோட நம்ம மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதை நம்ம நான், சப்பாத்தி, அதுக்கப்புறமா ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.